நீ அப்புறமா விசாரி, நியாயமா விசாரி, தூக்கி உள்ள வையி. சட்டத்துல இடம் இருக்கு. 90 நாள் நீ உள்ள உட்காத்தி வச்சு விசாரிக்கலாம்னு. ஏன் விசாரிக்க மாட்டேங்கிற? செஞ்சே ஆகணும்னு இல்லல்ல சார். அதான் நீ விசாரணை மத்தவனுக்கு தான் போயிட்டு இருக்கு. மத்தவனுக்கு விசாரணை ஒழுங்கா நடக்கிறதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்பெஷல் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீயே சீஃப் மினிஸ்டர், நீயே ஹோம் மினிஸ்டர், நீயே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நீயே நடத்துறேன்னு எப்படி ஒத்துக்க? அப்ப எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும். அதான் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் தான் இப்போ கேட்குறோம்ல, நாங்கள் மக்கள்கிட்ட போவோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தப்புலையும் எல்லா பிரதமரும் பேசியிருக்காங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏதோ நடந்து போச்சுப்பா, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் வாயே திறக்க மாட்டீங்க? ஏன் மௌனம் காட்டுறீங்க? சார் அப்படி பார்த்தா இங்க இருக்கிறவங்க உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, உங்க கூட்டணி கட்சி விஜய் பேச மாட்டேங்கிறார், முதலமைச்சர் விஜய் பேச நாங்கள் தானே மாட்டேங்கிறார். பேசுகிறோம். யார் பேசணும்? விஜய் தான். முதலமைச்சர் தானே பேசணும். விஜய் பேசணும். நம்ம இங்கே யார் இதுக்கு பேசணும்? இல்ல, நான் ஜெனரலா, அதாவது பிரதமர் மோடி பேசலன்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சர் நான் விஜய் சொல்றேன், எதுக்குமே பதில் சொல்லலையே. ஏன் ட்ரக்குக்கு ஓடுற ரேஸு? நீங்க ஸ்டேட்மெண்ட் கேக்குறது எப்படி இருக்குன்னா, ஆமாம், பிரதமர் மோடி கிட்ட நீங்க வாக்குமூலம் ஒண்ணு வாங்கி வாக்குமூலம். அப்புறம் நாளைக்கு விசாரணையில அது ஒரு- நடக்கலன்னு வைங்களேன், ஒண்ணு சரி. விசாரணையில வேற ஒரு பதில் வருதுன்னா, அப்ப மோடி எதுக்கு அப்படி பணம் சொன்னாரு அப்படின்னு நீங்க பணம் மடக்கறதுக்காக போயிடுச்சுல. கேக்குறீங்க. பாஸ், இதில் ஒன்றுமே இல்லை பாஸ். விசாரணைக்கு ஒன்றும் இல்லை பாஸ். பணத்தை நோட்டில் எடுத்துன்னு போனது 70 வீடியோ வச்சுருக்கான் பாஸ். CCTV வீடியோவில் வைரலாக இருக்குது பாஸ். அப்புறம் நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இது இப்போ நடந்த தப்பு. நீங்கள் இன்னும் அப்போ நீ இந்த கோவில் கட்டுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கார்த்தால ஒரு ஆள் ப்ராப்பர்ட்டி வாங்கி சாயங்காலம் விற்று 5 மடங்குக்கு விற்றதெல்லாம் இருக்குது ட்ரஸ்ட்டுக்கு. எப்படி கார்த்தால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவார் கோயில் பக்கத்தில், சாயங்காலம் அது 5 மடங்கு விலை 3 மடங்கு விலைக்கெல்லாம் விற்றது இருக்குது. அதெல்லாம் இன்னும் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாமே அமுக்கி வச்சுருக்கோம். அதனால உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்னென்னா, நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, அயோத்தியா லேண்ட் ஸ்கேம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து ஒரிஜினலாக வந்துட்ட லேண்டை வாங்கி சாயங்காலம் ட்ரஸ்ட்டுக்கு ஜாஸ்தி விலைக்கு விற்றுருக்காங்க. கார்த்தால 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இதே ட்ரஸ்ட்டுக்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு சாயங்காலத்துக்கு விற்றுருக்காங்க. அதாவது நீங்க வாங்கி ஏன்ட்ட விக்கிறது வேற, நேராக ஆனா வாங்கக்கூடாது. அதான் நீங்க நேரா வாங்கி trust ட்ரஸ்ட்டுக்கு விக்கிறது வேற. ஆமாம், நான் வாங்குவேன். நான் என்கிட்ட இருக்காத நிலம், நம்ம கேமராமேன்ட்ட நிலம் இருக்கும், நான் வாங்கி நான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்பேன். இது அக்யூசேஷன் ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு இன்வெஸ்டிகேஷனே சரியாக நடக்கலை. அதனால தான் எங்களுக்கு அச்சம் இருக்குது இது நடக்காதுன்னு. இது வந்து ஓப்பனாக பல பேர் பேசி அதனால தான் அயோத்தியாவில் தோல்வி. ரைட் சார், இது நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஏன் நடக்கு. எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்குது? கோர்ட்டுக்கு போயிட்டு தான் பாருங்க, அவர் டைம் கொடுத்துருக்குறாரு. அகிலேஷ் யாதவ் போட்டப்புறம் தான் நீங்கள் எஸ்ஐடியே வந்தது. நீங்கள் சொல்கிறது எப்போ தான் இருக்குன்னா, அகிலேஷ் யாதவ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எஸ்ஐடி போட்டிங்கன்னா பரவாயில்ல. நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். கனவுல இருக்கிறதுக்கெல்லாம் எஸ்ஐடி போட முடியாதுல்ல சார்? அந்த இப்ப ரிப்போர்ட்டர் கனவுன்னு தானே எழுதினாரு. அவ பின்ன உண்மையான என்ன ஆ பண்ணியிருப்பாங்க? ஓகே, அதுக்கப்புறம் அந்த இப்ப MP என்ன போறாரு, ஆயிடுச்சு? பார்க்கறாரு. அப்போ எல்லாம் ஆயிடுச்சு இல்ல? டைம்லைன் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா சரி, தான் அது இருக்கு. ஏன் போலீஸ் என்ன எம்பி? அப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா எம்பி வந்தால் போலீஸ் வருவாங்க. இல்ல இல்லை சார், நான் அண்டா கேட்குறேன்ல, ட்ரஸ்டி கணக்கு ஒழுங்காக பார்த்துருந்தாருன்னா, ட்ரஸ்டி கணக்கு டெய்லி பார்த்துருந்தாருன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் திருப்பதிலாம் உண்டியல் சிஸ்டம் உண்டு. இங்க புரோட்டோகால் லேப்ஸ் இருக்குன்னு எஸ்ஐடி சொல்லிட்டாங்க. திருப்பதி உண்டியலில் ஒரு பக்தன் எப்படி இப்போ நான் கையெழுத்து போட்டிருக்கேன். நைட்டில் கடைசியில் எண்ணுவாங்கல்ல, சடனாக 4 பேரை கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா கையெழுத்து போட்டு நான் பார்த்துருக்கேன், சின்ன பையனா கூப்பிட்டு என்ன கணக்கெல்லாம் காமிச்சு நோட்டெல்லாம் காமிச்சு நீங்கள் கையெழுத்து போடுங்க ஒழுங்காக இருக்குன்னு சொல்லுவான். ஒரு பக்தன் ரேண்டமாக கூப்பிட்டு திருப்பதியில் கையெழுத்து அந்த திருப்பதியிலேயே ஒரு ஐயர் நகையெல்லாம் அடிச்சிட்டாரு. அந்த திருப்பதியிலேயே ஒரு பெருமாளுக்கு போட்டிருந்த நகையை ஐயர் அடிச்சிட்டாரு. கேத்து பொண்ணு கல்யாணத்துக்கு பண்ணுறேன்னு அடிச்சிட்டாரு. ஸோ நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ வெள்ளம் வந்துடுச்சு இல்லை, ட்ரஸ்டி ஒழுங்காக பார்த்துருக்கணும்ல, பார்க்கல. அப்போ ட்ரஸ்டி அதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்ல. உன் வேலையை ஒழுங்காக செய்யாததுனால இது இந்தியாவே நம்பி 3000 கோடி கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? 3000 கோடி காணிக்கையா 3000 கோடி வந்திருக்கு. அப்போ அந்த ட்ரஸ்டி கணக்கு பார்க்கலன்னு தூக்கி உள்ளே வைக்கணுமா வேணாமா? ஏன் வைக்கல ஒன்றும்? விசாரணை முடிஞ்சோன்னு நடக்கும். ஐயா, அப்போ விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர்லாம் வச்சிங்களே, அது ஓகே. இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கார், ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டா போருமா?
இங்கேருந்து 2 தெருவு தள்ளி பராசரன்னு ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ம் பெரிய வக்கீல். அவரும் அட்வைசரு. ம் அவர் என்ன பேசுறாரு இப்போ? ஓகே நான் என்ன கேட்குறேன், இதோட மெயின் விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல என்ன பேசுறாங்கன்னா, பிஜேபி ஆளுங்களும், சங்கிங்களும் கோவில பக்தாள்கிட்ட குடுத்துருங்கன்னு. இப்ப மயிலாப்பூர் கோவிலுக்கு 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு 1000 கோடி மேல சொத்து இருக்கு. ம் நம்பி இவங்கள்ட்ட குடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ம் ஏடிஎம் மிஷின் மாரி யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க? அப்ப அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிறது சரின்றீங்க. பெட்டர் இல்ல. நான் கேள்வி அதுக்கு ஆர்டிஐக்குள்ள இருக்குல்ல. ம் இதுக்கு என்ன சொல்ட்டாங்க? இது ஆர்டிஐ கண்ட்ரோல்லயே கிடையாது. பிரைவேட் ட்ரஸ்ட்ன்ட்டான்ல. ஆனா அறநிலையத்துறைக்கு கண்ட்ரோல், அதாவது கோவிலுக்கு மட்டும் அறநிலையத்துறை இருக்கு. ம். மசூதிக்கோ இல்ல எல்லாமே சர்ச்சுக்கோ வருது சார். இதுக்கும் ஒரு கமிட்டி இருக்கு. ம் இதுக்கும் ஒரு கமிட்டி இருக்கு. இவங்க அதாவது கோவில ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற அளவுக்கு மத்தது இப்ப எதுவும் பண்றது பண்ணலாமே. நீ இல்லன்றாங்க. போய் நீங்க என்ன வேணா பேசலாம். ஏதாவது ஒரு இப்ப வேளாங்கண்ணியில இது மாரி அடிச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ப்ரூஃபோட அது கேஸ் சார். நான் என்ன கேஸே இல்ல சார். ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சில ம். ஏதாவது ஒரு பெரிய சார் சர்ச் என் வீட்ல ஒரு நகை திருடு போனாலே அது கேஸ் தான். ரைட்டு சார். ஆனா நான் திரும்பி எனக்கு ஒரு கவர்னிங் இது அத்தாரிட்டி இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இது சிஸ்டமேட்டிக் லூட். ம் This is systematic loot by the trustees. ம் This is not திருட்டு கேஸ். This ம். is systematic சிஸ்டமேட்டிக் லூட். loot. அது எஸ்ஐடியும் சொல்றாங்க. This is systematic இது loot. ஒரு தடவை நடக்கிற நிகழ்வு இல்லை. அது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. திருட்டுனா ஒரு வாட்டி எடுக்கிறது. இது மாதிரி ஒரு பெரிய சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ தமிழ்நாட்டுல இது மாதிரி நடந்திருக்குன்னா நீங்க டெஃபினட்டா எடுக்கலாம். இல்ல நான் வந்து ஹெச்ஆர்என்சிக்காக நான் கேட்கிறேன். அந்த ஹெச்ஆர்என்சிக்கு தான் நான் கேட்குறேன். பல கோர்ட்டு தீர்ப்புல இது எந்த நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா திருப்பதி மஹந்த் கேஸ்னு ஒன்று இருக்கு. வெள்ளக்காரன் கேஸ்லேருந்து ம் அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வந்தது தான் இது. 1950க்கு அப்புறம் அந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ம் திருப்பதியில் மஹந்துங்கள் பண்ண காசு அடிச்ச அப்புறம் தான் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு மாறிது. திருப்பதி மஹந்த் கேஸ்னே இருக்கு. நீங்க படிக்கலாம். ம் அதனால இங்கேயும் ஒரு நம்ம கோவிலில் பண்ணதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகே. ஸோ கோவிலில் இருக்கிற சொத்து பொது சொத்து. ம் இப்போ நீங்கள் அதில் தப்பு நடக்கிறதா உன்னால் பிடிச்சிட்டியா, நீ ஆர்டிஐயில் கேள்விக்கு பதில் சொல்லியாகணும். ஆமா. ஆர்டிஐக்கு கேள்விக்கு பதில் சொல்லியாகணும். ம் கரெக்டாக இல்லையா? ஆமா. கேள்விக்கு நீங்கள் பதில் பதில் சொல்லியாகணும். சொல்லிதான் ஆகணும். பல பேர் வந்து கோவில் சொத்தை ஒழுங்காக எடுக்கலைன்னும் போது போன வாட்டி இருந்த அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர். சார் நிறைய சொத்தை மீட்டினதும் நம்மளுக்கு தெரியும். ம் ஓகே. ஒரு இடத்துல நம்மள தான் பக்தாளாக இருக்கிற மயிலாப்பூர் கிளப்பில் பாதி கபாலீஸ்வரர் கோயில் ப்ராப்பர்ட்டி அட்டையை போட்டதையும் பிரிச்சுட்டாங்க. ம் ம் நான் என்ன சொல்ல வரேன்னா கபாலீஸ்வரர் கோயிலே எடுத்துக்கோங்க. பலாயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது. ம் ரைட்டா? அவன் எழுதியிருக்கான் திருப்பதிக்கு மெட்ராஸில் நிறைய சொத்து இருக்குது. ம் இதை நான் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் ப்ரைவேட்டில் கொடுத்தேன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. ஏன்னா ஹெச் ராஜா பேசினாரா, இந்துக்கு ஒன்றுனா ஒரு ரத்தம் கொதிக்கும்ல. ம் ரத்தம் கொதிக்குமா கொதிக்காத? இன்றைக்கி ஏதாவது ஹெச் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் மற்றவங்கெல்லாம் விடலப்பா. ஹெச் ராஜா பேசிட்டாரப்ப, தமிழிசை அக்கா பேசிட்டாங்களாப்பா. இதெல்லாம் அயோத்தியில நடந்திருக்கு சார். சரி, ஆனால் ஹிந்து இல்லை இப்போ நீங்கள்லாம். அப்போ நீங்கள் இங்கே அயோத்தியக்கு குருமூர்த்தின்னு ஒருத்தர் துக்ளக் நடத்தின்னு இருக்காரு. ம் அவருக்கு இங்கே கோவிலுக்கெல்லாம் கல் செங்கல் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அது இங்கேன்னு கோவில்லாம் ஆர்கனைஸ் பண்ணது அவரும் உண்டு. ம் ஏன் அவர் ஒன்றும் துக்ளக்கில் எழுத மாட்டேங்கிறார்? என்ன வந்தாலும் அவர் போய் சமாதியில் மெடிடேட் பண்ண அவருக்கு ஆன்சர் தெரியுமே. ஏன் அவருக்கு இங்கே தெரியல ஆன்சரு? ம் சரி, அண்ணாமலை தம்பி வேல் யாத்திரையெல்லாம் போனார். திருப்பங்குன்றத்தில் இது யாத்திரம் ஜட்மெண்ட்லாம் வாங்கினாரு. அவர் தனியா ஒரு அமைப்பு அந்த ஆரம்பிச்சிருக்காரு. அமைப்பு ஏன் பேசலன்னு தான் கேட்குறோம் சார், நாங்கள். பிரதமரே பேசல சார். நீங்க அதை கேட்கலையே. நான் தான் கேட்டேன் முதல்லயே. நீ மறந்து போயிட்ட. பிரதமர் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு தான் நான் கேட்டேன். கரெக்ட் சார். பிரதமர் எதிர்க்கட்சிகள் ஏன் அதுக்கு என்ன பிரஷர் பிரதமர் கொடுத்திருக்கீங்க? நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியாவில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ம் தமிழ்நாட்டில் இன்னும் அது வரல, வரும். ம் அங்கே அலை அடித்து சமுத்திரம் வரும், இப்படி வரும். நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில் அல்லோலப்பட்டு இருக்கு. ம் ரோடாக தெருவாக பேசின்னு இருக்காங்க. அவன் சொல்லியிருக்கிறான், நான் 5 கோடி கொடுத்தேன், 3 கோடி கொடுத்தேன், எங்கா செங்கல். இப்போ இன்னொரு கதை ஓடிட்டு இருக்கு. 100 ரூபா செங்கல் 500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம். ஆ இந்த கோவிலுக்கு ஒரு செங்கல் விற்றாங்கல்ல. ம் எல்லா ஊர்லேயும் செங்கல் கொடுத்தாங்க கோவிலுக்கு. 100 ரூபா செங்கலை 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 100 ரூபா கல்ல 500 ரூபாய்க்கு விற்றீங்க. 400 ரூபாய் எங்கே போச்சு? டொனேஷன் சார். டொனேஷன் ரெசிப்ட் கொடுக்குறியா நீ? கரெக்டு, டொனேஷனுக்கு ரெசிப்ட் கொடுக்கணும்ல. ம் சட்டம் தானே சொல்லுது.
என்ன சார் பணம் கட்டும்போது டொனேஷனுக்கு ரெசிப்ட் வாங்காம இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கேட்கலாம். இதெல்லாம் இருக்குன்னு இப்போ தானே வெளில வருது. அன்னைக்கு வந்தா தான் கேட்குறோம். ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐடி இதை மட்டும் கேட்குமா? எஸ்ஐடி லேண்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுமா? எஸ்ஐடி கல்லில் நடந்ததையும் விசாரிக்குமா? என்ன விசாரிக்கும் எஸ்ஐடி? எஸ்ஐடி தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு கேஸுக்காக எங்களை உள்ள கூட்டு வந்தாங்க. அதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் அப்படிங்கிறது சரி, நான் என்ன விசாரணை கேட்குறேன் போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நாட்டையே கூப்பிட்டு போய் நீங்கள் ஒரு ஷோ காமிச்சோம். அப்போ நீங்கள் அதை பற்றி பேசணுமா வேணாமா? நார்மலாக கோவிலில் யார் பூஜை போட்டு திறந்து வைப்பாங்க? பூஜாரி தான் திறப்பாங்க. ம். எங்கேயாவது நீங்கள் ஜெயலலிதாவோ, ராஜாஜியோ, எம்ஜிஆரோ, திமுக நம்பிக்கை இல்லைன்னா நான் திமுக சொல்லலை. ராஜாஜியோ, காமராஜரோ, ஜெயலலிதாவோ, இப்போ ஜோசப் விஜயோ, யாராவது போய் கோவில் திறந்து வச்சுருக்காங்களா? நேருவோ, வாஜ்பாயோ யாராவது திறந்து சார் வச்சுருக்காங்க? இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதுக்கு விஷயம் சார். இருக்கு சார். சோம்நாத்தை பாஜக சார், சார், எங்கிருந்து இருங்க. ஆரம்பிச்சது சார்? சோம்நாத் கோவிலே இடிச்சிட்டாங்க சார். ம். சோம்நாத் கோயிலை நேரு தான் திரும்பி கட்டினார் சார். அது போய் சோம்நாத் கோயிலை அவர் திறந்து வைக்கல சார். அந்த சோம்நாத் கோயிலில் இது மாதிரி ஒன்றும் வரல சார். நேரு செத்து 50 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் அவர் வரல. பண்ணலன்றதுக்காக இவர் பண்ண தப்புன்னு சொல்ல பண்ணது முடியாது தப்பு சார். இல்லை சார். இப்போ ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் தான் என் பிரின்சிபல் செக்ரட்டரி தம்பி நல்லா பண்ணுவேன்னு அமைச்சிருக்கிற, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற? பேசுவாருன்னு நம்புவோம் சார். சார், நான் என்ன கேட்குறேன், 1000 ரூபா நான் அடிச்சிட்டேன் பிக் பேக்கெட்டில், போலீஸ் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு சும்மா விட்டுருவாங்க கான்ஸ்டபிள். என்ன பண்ணுவான்? அதுக்கான பின் விளைவுகள் என்ன உண்டோ அது இருக்கும். ஒரு அறையாவது கொடுப்பானா மாட்டாரா போலீஸ் ஸ்டேஷனில்? ம். இவ்வளோ காசு ட்ரஸ்டியை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. ஓகே சார். ஸோ எனக்கு என்ன இது புரியலன்னா, இங்கே இருக்கிற பக்தாள்லாம் இத்தனை நாளாக இருந்த பக்தாள்லாம் ஏன் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க? இப்போது கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் அகென்ஸ்டாக வந்துருச்சு, கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு. இவங்க கையில் கோவில் கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே. ஸோ பாஜக தரப்புல இருந்து இந்த அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு இந்த பதில் மாதிரியான சொல்லு. விஷயங்கள் வந்து நிற்கும். இதுக்கே உன்னால் பதில் சொல்ல முடியலன்னா, இது புதுசாக கட்டின கோயில் ஜஸ்ட்டு 3000 crores இருக்குது. காஞ்சிபுரம் கோயிலெல்லாம் அதுக்கு மேலே இருக்கே. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த அயோத்தியாவில் இனி அடுத்தடுத்த கட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னும் இதில் வேற பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ட்ரிவாண்ட்ரத்தில் நம்ம என்னெல்லாம் பேசினோம். பத்மநாபசாமி கோயில் ஆமாம், சொல்றீங்களா? ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஆட்சியில் ஒன்று திருட்டு போடலாங்க. ம். போச்சா? போல இல்லை, அவங்க அந்த டோரே ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணல. அப்புறம் கோர்ட் ஆர்டர் பண்ணி நீங்கள் தான் ஓப்பன் பண்ண வச்சீங்க. நடக்குதே. இப்போ ஏன் நடக்குது? அப்போ என்னெல்லாம் பேசித்து, அப்போ இப்போ ஏன் நம்ம ஆளுங்க பேச மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் எனக்கு சந்தேகம். ராஜா பேசுவாங்க சார். மாறிட்டாரா? ஹெச் ராஜா பேசுவாங்கன்னு நம்புவோம் சார். இல்லை, ஏன்னா ஹெச் ராஜா ஏதாவது மதம் மாறிட்டாரா? இல்ல சார், பேசுவாங்கன்னு நம்புவோம். என்னன்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு இந்த ராமர் கோவில். ஆமாம். அதுவே வந்து இன்னைக்கு ஒரு சர்ச்சையா நிக்குது அப்படின்றப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் கன்ஃபார்மா அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நம்புவோம் சார். நம்மள பதில் சொல்லலைன்னா சொல்லலைன்னா எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணுங்க சார். அதான் அப்போ நீங்க எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து பண்ணக்கூடிய போராட்டங்களுடைய இது பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் பண்ணுவோம். இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். பதில் சொல்கிற வரைக்கும் கேள்வி கேட்போம். மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அரசியலில் கட்சி மதத்தை எடுத்தால் இதுதான் முடிவு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிங்கிறது ஓட்டை வாங்கிட்டு சேர்த்து வச்சு உங்கள் பேக்கெட்டையும் சேர்த்து அடிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் சொல்றீங்களா சார்? நான் எந்த கட்சி மதத்தை எடுத்ததோ, எந்த கட்சி பிரதானமாக மதத்தை கை வைக்குதோ இப்படி சந்தேகம் வரும். எம்மதமும் சம்மதம்ங்கிற கட்சிகள்லாம் ஒன்றும் பண்ணாது. ஓகே. நான் கேட்குற நடுவில் கேட்ட பேர் சர்ச்சை நீ பார்த்தியான்னு கேட்குற பேர் அவன்தான். ரைட்டா? ஆனால் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டிஐக்குள்ளே கொண்டு வா. ஆர்டிஐயில் கொடுத்தா ஃபைலு ஓப்பனாக வெளில வந்துடும்ல. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படி தூக்கி ஓப்பனாக போடு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன் வந்து இந்த ட்ரஸ்ட்டோட ரெக்கார்ட்ஸை ஓப்பனாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பப்ளிக் பணம் தானே வாங்கினீங்க. ஆமாம். அப்போ அந்த ரெக்கார்ட்ஸை ஓப்பனாக கொடுக்கணும்ல. ஓகே சார். இப்போ இந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படியும் மூவ் ஆகும். இது இதோட முடிய போகிறதில்ல. ராமர் கோவில் அகெயின் இன் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ஹெட்லைன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. கோயில் கட்டினாங்க, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை, மழை தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னு ஏதாவது வகையில் ஒரு ஹெட்லைனில் இருந்துக்கிட்டே இருக்கார் ராமர். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஹெட்லைனில் இருக்கும். ஹெட்லைனில் இருக்கிறத தாண்டி இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் சார். நன்றி. நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.